கல்லூரியில் ஆங்கில ஆசிரியராக கடமையாற்றக்கூடியவர். இன்றைய தினம்தான் நாங்கள் எல்லோரும் நேரடியாக பார்க்க போகின்றோம், எங்களை ஜெலீல் சேர் உட்பட. அந்த வகையிலே கவிஞர் பஸ்மினா அன்சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வாழ்வழித்த என் வல்லோனை வாழ்த்தி துதித்து மூப்பென்ற அழகை முகத்தில் சூடி முழுமை பெற்ற முதுசங்களாய் வீற்றிருக்கும் உங்களை வாழ்த்திட எனக்கும் வாய்ப்பளித்த நல்லோரை போற்றி பணிந்தேன். அவை தலைவருக்கும் அத்தாணி மண்டபத்தில் முத்தாய்ப்பாய் வீற்றிருக்கும் கற்றுத்தேறிய அதிதிகள் யாவருக்கும், இந்நிகழ்வின் நாயகர்களாய் வீற்றிருக்கும் பெரியோர்களுக்கும், பரிசு பெற வந்திருக்கும் சிறுவர்களுக்கும், இவ்விழாவை மிக அழகாக ஏற்பாடு செய்த சிரேஷ்ட பிரஜைகள் சங்க அங்கத்தவர்களுக்கும், அன்பின் ஊற்றுக்களாய் இங்கு அமர்ந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் இளைய நிலா இவரின் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கவிதைக்குள் நுழையும் முன் என் அன்பு அன்னைக்கும் ஆருயிர் தந்தைக்கும் ஆசானாய் நின்று நேசமாய் கற்பித்த நல்லாசான் ஆனாகானா அப்துல் லத்தீப் சாருக்கு என் நன்றி பூக்களை காணிக்கையாக்கி தொடரலாம் என நினைக்கிறேன். இருளகன்றது என்னும் நாடகத்தில் என் தந்தையையும் நடிக்கச் செய்து வெற்றி வாகை சூடிய நாடக ஆசிரியர் இவர். பழைய பாடல்களுக்கு இஸ்லாமிய வடிவம் கொடுத்து என் அண்ணனை பாடச் செய்த பாடலாசிரியரும் இவர். இன்று என்னை என் நாமம் கூறி இங்கு கவி பாட அழைத்ததனால் சின்ன வடிவலும் மறுக்காது வந்துவிட்டேன் கவி படிக்க. மாண்புமிகு பெரியோர்களே, உங்கள் நெற்றியின் வரிகளிடையே வாழ்த்து மழை பொழிய கண்டேன். உங்கள் தோல் கொண்ட சுருக்கங்களில் அனுபவத்தின் ரேகை கண்டேன். கண்ணத்தின் குழிகளிலே பல நூறு கதைகள் கண்டேன். உங்கள் கண்ணத்தின் குழிகளிலே பல நூறு கலைகள் கண்டேன். உங்கள் உள்ளத்தின் வெண்மை தன்னை நரை தவழும் உங்கள் சிகையில் கண்டேன். உள்ளத்தின் வெண்மை தன்னை நரை தவழும் உங்கள் சிகையில் கண்டேன். நீங்கள் வாய் திறக்கும் போதினிலே சர்வதேச அறிவு கண்டேன். நீங்கள் வாய் திறக்கும் வேளையிலே சர்வதேச அறிவு கண்டேன். பேர குழந்தைகளை கொஞ்சுகையில் உங்கள் பேர குழந்தைகளை கொஞ்சுகையில் பிள்ளையாய் மாறிட கண்டேன். அவர்களுக்கு கதை சொல்லும் அழகு கண்டு சிந்தை மறந்து சிலையாய் நின்றேன். வயதான அன்னைக்கை பக்குவத்தில் அன்னம் அமிர்தமாகும் விந்தை கண்டேன். வயதான எங்கள் அன்னைக்கை பக்குவத்தில் அன்னம் அமிர்தமாகும் விந்தை கண்டேன். தந்தைகள் இட்ட அச்சாணியில்தான் இன்று குடும்ப தேர் ஓட கண்டேன். தந்தைகள் இட்ட அச்சாணியில்தான் இன்று குடும்ப தேர்கள் ஓட கண்டேன். ஏற்றிவிட்ட